வெல்கம் பேக் டு ஸ்டடி கேர் சேனல். திஸ் இஸ் இந்துமதி. +2 முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாடுல ஏராளம் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் கோர்சஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி கோர்ஸோட புரிதல் முழுமையா இல்லாம ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு ட்ரெண்ட் நம்பி, ஒரு பேச்சை நம்பி கோர்ஸ்னா என்னன்னே தெரியாம எடுத்துடுறாங்க. கோர்ஸ் பத்தின முழுமையான புரிதல் ஏற்படுற அந்த டைம்ல அவங்களுக்கு அது தேவையான ஸ்கில் செட் இருக்கிறது இல்லை. ஸோ ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ஸ் பற்றின அடிப்படை புரிதல் அவசியம். அதே மாதிரி ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறோம்னா அந்த காலேஜ் பற்றின அடிப்படை புரிதல் அவசியம். அப்போ தான் நம்மளை எப்படி மோல்ட் பண்ணிக்க முடியும் அந்த 4 வருஷத்தில். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்ஜினியராக அந்த ஃபீல்டில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது மாணவர்களுக்கு தெரியணும். ஸோ இந்த ஒரு முயற்சியை எளிமையாக்கணும் அப்படின்றதுனால ஸ்டடி கேர் எஜுகேஷன் ஹெல்ப்லைனில் தினம் ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும் வகையில் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த பாடப்பிரிவுகள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன, ஸோ அதோட ஸ்கோப் என்ன, யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபீல்டு என்னன்னா, திரும்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அடுத்தபடியாக மாணவர்கள் அதிகமாக பெரிதும் விரும்பக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் எளிமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் படிக்கணும்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்இஏ, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸில், ஓகேங்களா, அஃபிலியேட்டட் காலேஜஸ் மட்டும் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், அதோட கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ், அதே மாதிரி அதோட அஃபிலியேட்டட் காலேஜஸ், அட்டானமஸ், நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்களும் ஐடி கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டிஸுமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஒரு சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் ஐடி மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஐடினா என்ன, எதை பற்றி படிக்க போகிறோம், இதோட ஸ்கோப் என்ன, யாரெல்லாம் ஐடி துணிஞ்சு படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இன் ஜென்ரல் ஐடி கிராஜுவேட்ஸ் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஐடியில் அவங்க என்னென்ன படிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் அண்ட் வெப் பேஸ்டு சொல்யூஷன்ஸோட டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி அந்த ஐடியில் படிப்பாங்க. அண்ட் அதே மாதிரி சாஃப்ட்வேர் பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி டிசைனிங்க்கும் சரி என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த ஸ்கில்லை கொடுக்க போகிறது இந்த ஐடி. அதே போல் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஏரியாவுக்கு தேவையான ஸ்கில்லையும் நம்ம இந்த ஐடியில் நம்ம படிச்சுக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி வாட் இஸ் த ஃபியூச்சர் ஃபார் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிராஜுவேட். ஸோ அவங்களுக்கான ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக அவங்க லைக் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் பர்டிகுலராக சாஃப்ட்வேர் டிசைனிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் அவங்களோட கெரியர் அமைச்சிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கான ஜாப்ஸ் அமைச்சிக்கலாம். R&Dல அவங்களுக்கான ஜாப்ஸ் அமைச்சிக்கலாம். அண்ட் இவங்களுக்கான கெரியர் ஸ்கோப் என்ன, ஹையர் ஸ்டடீஸ் என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக பிஇ பிடெக் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா எம்இ இல்லைனா எம்டெக் இல்லைனா எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லையோ இல்லை ஸ்பெஷலைசேஷன்லையோ தாராளமாக அவங்களுக்கான ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கலாம். ஓகே, ஐடியில் என்ன படிக்கலாம், அதே மாதிரி என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம படிக்க போகிறோன்றத பார்த்தாச்சு, இதோட ஸ்கோப் பற்றி பார்த்தாச்சு, யாரெல்லாம் ஐடி சூஸ் பண்ணுறது கரெக்ட் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஐடி பொறுத்த வரைக்கும் இஃப் ஒன் லைக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட்ஸ், ப்ரோக்ராமிங்ஸ், கிரியேட்டிங் வெப் பேஜஸ், மேத்தமெட்டிக்ஸ், அல்காரிதம்ஸ். ஸோ அடிப்படையாக நமக்கு கம்ப்யூட்டர்னா பிடிச்சிருக்கணும், அதே போல் இன்டர்நெட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அபவுட் இன்டர்நெட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடிச்சிருக்கணும், ப்ரோக்ராமிங் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதே மாதிரி வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், மேக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே மாதிரி அல்காரிதம் பற்றின அடிப்படை புரிதல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஹைலி காம்படிட்டிவ் ஏரியா. ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் ஜாஸ்தி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் ரொம்ப ஜாஸ்தி, அதே மாதிரி அதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்ஸும் ஜாஸ்தி. மல்டிபிள் ப்ரொஃபஷன்ல ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள நுழையறதுனால ஃப்ரெஷர்ஸ்குள்ள ரொம்ப காம்படிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கில் ரெக்யர்மெண்ட் ரொம்ப காம்படிட்டிவாக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட 4 வருஷத்தை ப்ராப்பராக பக்குவமாக மோல்ட் பண்ணாலுடைய இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாப் வாங்குறதும் கஷ்டம், அதே போல் அந்த ஜாப்ல சர்வைவ் ஆகிறதும் கஷ்டம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி
கண்டினியூஸாக நம்ம சேனலில் ஒவ்வொரு இன்ஜினியரிங் துறை சார்ந்த பாடப்பிரிவுகள் நம்ம கற்றுக்கலாம். அண்ட் காலேஜ் பேஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லைக் வந்து எப்படி ஒரு உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணுறது, டிஎன்இஏல உங்களோட கட் ஆஃப் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன காலேஜஸ் நம்ம சூஸ் பண்ண முடியும், என்னென்ன கோர்சஸ் வந்து நம்மளால சூஸ் பண்ண முடியும், அதே போல் உங்களோட கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஜோன்லேயும் இருக்கக்கூடிய காலேஜஸோட லிஸ்ட் என்ன, எனக்கு மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது பட் மேனேஜ்மெண்ட்டில் நான் போகணும், அதிகமான டொனேஷன்ஸ் கொடுக்காம காலேஜஸில் நம்மளால் சீட் வாங்க முடியுமா, இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணித்தரோம். ஸோ நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் முழுமையாக எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல், குறிப்பாக ஆஃப்டர் +2 ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். உங்களோட +2 முடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.